கும்பத்திலே அம்பாள் எழுந்தமையால் தான் மீள ஒருமுறை காரணகர் எங்களை இந்த ஆலயம் இந்த இடத்திலே எழுந்தருளி 450 வருஷம். பிள்ளையாரும் சகடில் வைத்து தள்ளி வரப்படுது. அதே வேளையில் வந்து அம்பாள் ஏற்றப்படி ஒரு சர்பத், அதுக்குள்ள பழம் எல்லாம் வெட்டி போட்டு வேறு ஜல கன்னிகையாக அம்பாள் அந்த படகை ஒரு பக்கமாக பெண்களும் மறுபக்கமாக கொக்குளிப்பான் நோய் ஏற்பட்டு நிறைய போர்த்துகீசரும் நிறைய அற்புதம். இந்த பக்கத்திலே ஒரு 150-200 வருஷங்களுக்கு முன்னாடி அதை விட தேருக்கு பின்னால நிறைய பறை ஒலியோடு தான் இந்த 1720ஆம் ஆண்டு கால மெல்லிதாக பச்சை நிறத்திலே காட்சியளிக்கிற மரங்கள், அதனோடு சேர்ந்து சூரிய ஒளி, மிக மிக ரம்மியமான ஒரு காலை பொழுதாகத்தான் இந்த பொழுது இருக்கிறது. காரைநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரவேற்பு வளைவு மீள ஒருமுறை காரைநகர் எங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறது. இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான 5 வீதிகளில் இதுவும் ஒன்று. யாழ்ப்பாணம், மானிப்பாய், காரைநகர் இணையக்கூடிய இந்த பாதை வளர்ந்த சந்திக்கு இஞ்சால வந்து புறநோய்கள் இல்லை. அதே மாதிரி தான் இடையில வந்து அந்த காப்பாற்று பணிகள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னவன். ஆனா வந்து அது வளர்ந்த சந்திக்கும் இஞ்சால இல்லை. அதே மாதிரி மூலா சந்திக்கும் காரணகர் அந்த பாலத்துக்கு வரக்கூடிய அந்த சந்தை தானே, அதுக்கு இங்க அலையுமே இல்லை. அந்த இடங்களும் புறமைக்கப்படலை. அதே மாதிரி இந்த பகுதிகளும் புறமைக்கப்படாமல் இருக்கிறது. இது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் முன்னுக்கு போனா வந்து நிறைய கிடங்கும் பள்ளமும் துள்ளி துள்ளி தான் இந்த வீதிகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். காலை 7 மணிக்கு வசந்த மண்டப பூஜை எல்லாம் நடக்கும் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. நிறைய வாகனங்கள் காத்திருக்கிறது. நிறைய மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் அம்பாளுடைய தேர் காட்சியை காண்பதற்காக கோவிலை நோக்கி வந்திருக்கிறார்கள். இடம்பெற்றக்கூடிய பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அம்பாள் தேரிலே ஆரோகணிக்கிற அந்த காட்சி, முருகன், பிள்ளையார் இவையோடு சேர்ந்து அம்பாள் தேரிலே எழுந்தருளி வருகிறாள். காரைநகர் மணற்காடு கும்பநாயகி முத்துமாரியம்மன் அந்த கோவில் நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து வேட்டு திருவிழா காணொலியெல்லாம் போட்டுப்பேன். இன்றைய நாளில் வந்து தேர் உற்சவம், அம்பாள் எழுந்தருளி வரக்கூடிய விஷயம். கும்பத்திலே அம்பாள் எழுந்தமையால் தான் கும்பநாயகி அப்படின்ற பெயர் வந்தது. இந்த காரண பெயராக சொல்லப்படுகிறது. அற்புதங்கள் பல நிகழ்த்தக்கூடிய நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்புமிக்க கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது. தேர் உற்சவத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போறோம். யாரும் இப்போதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளு காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த காரைநகர் பதியே பொதுவாக சைவத்துக்கும் தமிழுக்கும் பெயர் பெற்ற ஒரு இடம். இந்த வரலாற்றினுடைய பெருமைகளோடு பின்னணியிலே மணக்காடு முத்துமாரியம்பாளுக்கு இதோ நீங்கள் பார்க்கலாம். இந்த தேர்முட்டியின் இந்த பக்கத்திலே ஒரு கும்பத்துக்குள்ளே அம்பாள் வீட்டிருக்கின்ற ஒரு அழகான காட்சி இருக்கிறது. எங்கேயும் காண முடியாது. இந்த அம்பாளுக்கு கும்பநாயகி என்று ஒரு பெயர், வேறு எங்கேயும் அந்த பெயர் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த ஆலயம் இந்த இடத்திலே எழுந்தருளி 450 வருஷம். அந்த 450 வருஷத்துக்கு முன்னாலே போர்த்துகீசர் இந்த மண்ணை ஆண்ட காலத்திலே இந்த மணக்காட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற வியாவில் என்ற இடத்திலே ஒரு பெரிய ஐயனார் கோயில் இருந்தது.
அந்த கோயிலை உடைத்து அந்த கல்லை கொண்டு போய் போர்த்துகீசர் இன்றைக்கு ஊர்காவத்துறைக்கு பக்கத்திலே கடல்ல இருக்கிற அந்த கடல் கோட்டையை கட்டினார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெரிய அம்மை நோய் ஏற்பட்டு, பொக்குளிப்பான் நோய் ஏற்பட்டு நிறைய போர்த்துகீசரும் செத்து போனார்கள். அவர்கள் அஞ்சி அதோடு அந்த காரியத்தை நிறுத்தினார்கள். இன்றைக்கும் அந்த கோட்டையினுடைய ஒரு பகுதி பூரணம் படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த அம்மை நோய் ஏற்பட்டு அது காரணம் அம்பாளினுடைய கோபம் என்று நினைச்ச மக்கள் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து இந்த இடம் மணல் காடாக இருந்த இடத்திலே அம்பாளுக்கு ஒரு சிறு ஆலயம் அமைத்து இந்த இடத்திலே அம்பாளை வழிபட தொடங்கினார்கள். நாளாக அந்த அம்பாளினுடைய பெருமை அதிகரித்து கொண்டு வர கோயில் வளரத் தொடங்கியது. அந்த நேரத்திலே மூலஸ்தானத்திலே ஐம்பொன் விக்கிரகம் தான் இருந்தது, ஐம்பொன் சிலை இருந்தது. அதை மகோத்சவ காலத்திலே வெளியிலே கொண்டு வருகின்ற பொழுது மூலஸ்தானம் வெறுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கும்பத்தை, ஒரு பூரண கும்பத்தை மூலஸ்தானத்திலே வச்சுவிட்டு இந்த ஐம்பொன் விக்கிரகத்தை எடுத்து வருவார்கள். திருவிழா முடிய கும்பத்தை எடுத்துவிட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டே மூலஸ்தானத்தில் வைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கும்பத்திலே அம்பாள் இருந்த காரணத்தினாலே கும்பநாயகி என்று பெயர் பெற்றாள். ஆனால் 1903ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதுவே இப்ப கிட்டத்தட்ட 122 வருஷம் தாண்டி விட்டது. அதுக்கு பிறகுதான் மூலஸ்தானத்திலே கருங்கல் விக்கிரகமும் வசந்த மண்டபத்திலே அந்த ஐம்பொன் விக்கிரகத்தையும் வச்சார்கள். கும்பத்திலே எழுந்தருளி மூலஸ்தானத்திலே இருந்த காரணத்தினால் அம்பாளுக்கு கும்பநாயகி என்று பெயர். உயிர் தனியே இருந்து இயக்குவதற்கு உடம்பு இல்லை என்றால் இந்த புண்ணியமும் இல்லை. உடம்பு இருந்து இயக்குவதற்கு உயிர் இல்லை என்றால் இந்த ஆலயத்திலே ஞாபகம் இருக்கிறது. 1905ஆம் ஆண்டு நிறைய அற்புதம். இந்த பக்கத்திலே ஒரு 150-200 வருஷங்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு கதை. களபூமியிலே வாழுகின்ற சீதை அம்மா என்ற ஒரு பெண், ஒரே ஒரு பிள்ளை, 12 வயது. அந்த பிள்ளைக்கு அம்மை நோய் கண்டுவிட்டது. இந்த மாரியம்மனை வழிபடுகின்ற அவள் இங்கே வந்துவிட்டு திரும்பி போகின்ற பொழுது இடையிலே நெருப்பு ஏற்பட்டு நெருப்பை கடந்து போக முடியவில்லை. ஒரு இரவு முழுக்க இங்கேயே தங்கி இருந்து விட்டு அடுத்த நாள் பிள்ளையை நினைச்சு ஓடி போறாள். என்னானாய் மகனே என்று பார்த்தால் அங்க பிள்ளை சொல்றான், என்னம்மா நேற்று முழுக்க நீ என்னோட தானே இருந்தாய், என்னோட தானே எனக்கு மருந்து தந்தாய், என்னை குணப்படுத்தினாய் என்று பார்த்தால்
அம்மா உண்மையா கோயிலடியிலே இருக்கிறாள். அப்ப அந்த பிள்ளையோட இருந்தது யார் என்று பார்த்தால் அம்பாளே, இந்த முத்துமாரி அம்பாளே அந்த அன்னையினுடைய வடிவத்தோடு போய் அவர்களை வாழ வைத்திருக்கிறாள். இப்படி அற்புதங்கள் பல. மேற்கு கடலிலே ஒரு மீனவனுடைய துடுப்பு உடைந்து படகு நடுக்கடலிலே இழுத்துச் செல்லப்பட்ட பொழுது ஒரு ஜல கன்னிகையாக அம்பாள் அந்த படகை இழுத்து வந்து கரை சேர்த்து பாறையிலே ஏறி தன் கோலம் காட்டி அந்த அம்மன் மறைந்து விட்ட வரலாறுகள் என்று இந்த ஆலயம் முத்துமாரி அம்பாள், இந்த கும்பநாயகி, இந்த மணற்காட்டு அம்மனுடைய வரலாறு பல அதை சொல்லிக் கொண்டு போனால் இன்னும் நீளும். இன்றைக்கு இந்த தேர் உற்சவத்திலே எண்ணற்ற பக்தர்கள் கூடி நின்று இப்ப இந்த காலநிலை கூட மழை கூட மெல்ல அந்த மலைக்கோலம் கொண்டு இருக்கிறதும் ஒரு அழகு. ஆகவே அன்னையை வழிபடுவோம், அதிக வரம் பெறுவோம். நாகதீபன் குழுவினர் இன்னும் பலர் இணைந்து இந்த மங்கள இசை பரப்ப ஏறோட போகிறது. ஆகவே அன்னையின் சூழ்நிலையாக எங்களுடைய குடும்பத்தினுடைய பெருந்தலைவர் எங்களுடைய கோநாதனையா அவர்கள், எஸ் கோநாதனையா அவர்கள், நிர்வாக அதிகாரி சந்திரன் அவர்கள், சிவச்சந்திரன் அவர்கள், இவர்களுடைய பன்முகப்பட்ட ஆளுமையினாலே அதிகாரத்தினாலே அம்பிகையினுடைய தேர் திருவிழா 15 தினங்களும் நேரடியாக ஒளிபரப்பாகிறது. ஆமாம், அவன் தேர் திருவிழா என்ற முதன்மை விழா மகோற்சவ தத்துவத்தின் அடிப்படையில் அடித்தலுக்குரிய விழாவாக கருதப்படுகிறது. அதாவது அகந்தையை அதர்மத்தை அழிப்பதற்காக இறைவன் தேரேறி வருவார் என்ற கருத்தினை வெளிப்படுத்தும் முகமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பஞ்சகிருத்தியங்களை நினைவூட்டும் ஆலய திருவிழா ஒழுங்கிலே அழித்தல் பாவனை செய்யும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. தேர் திருவிழாவின் போது சிதறுதற்காய் உடைப்பது ஏன்? தேர் சின்னுக்குள் பூசணிக்காய வைத்து சிதறை செய்வது ஏன்? தேரில் இறைவன் புறப்பட்டு விட்டால் இறைவன் அங்கே புறப்பட்டு விட்டால் அதர்மவாதிகள் அழிகிறார்கள் என்ற தன்மையிலே தேர் நீதி விழா வந்த பின்பு நியாய சித்த பூசை செய்வதும் மௌன பூசை செய்து விழாவை நிறைவேற்றுவதும் தத்துவ கருத்தினை மையமாக கொண்டது என்பதனை யாவரும் அறிய வேண்டும். இந்து பண்பாட்டிலே அரசர்கள் பவனி வருவதற்காக யுத்தம் செய்வதற்கு தேரை பயன்படுத்திய தன்மையை புராண இலக்கியங்கள் வாயிலாக சிற்பங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. சிப்பாக நூல்களில் ரதங்களை அமைக்கும் முறை பற்றி பல விளக்கங்கள் காணப்படுகிறது. ரதங்களை செலுத்துபவரின் ஆற்றல்கள் பற்றி புராண இதிகாசங்கள் எடுத்து போயிருக்கிறது. நேரில் இருந்து போர் புரியும் வீரர்களுக்கு அதிபர் மகாநகர் என்ற சிறப்பு பட்டம் சூட்டும் இந்து மரபு பற்றி நூல்களில் தசரங்கள் என அழைக்கப்பட்டவைக்கு 8 திக்குகள் ஆகாய பூமி என்ற 10 திக்குகளுக்கும் தேரை செலுத்தும் வல்லமை உடையவர் என்பதே காரணம் என ராமாயணம் கூறுகிறது. அற்புதம், ஆனந்தம். எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். தேரினுடைய வடத்தை பெற்றுவதற்காக ஆடவர்களும் அங்கே மாணவர்களும் தயாராகிவிட்டார்கள். அருள்பொழிவோடு இந்த தேரை எடுப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவர் தேரினுடைய வடத்தை பிடித்தால் அந்த தேர் அந்த அந்த தேர் சுழலை பற்றிவிட்டு மற்றவர்களிடம் கையெழுத்தால் எல்லாருக்கும் தேரை எடுத்து அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனாலே தேரை சேர்த்து காப்பது என்பது அந்த தெய்வத்தினுடைய அடியவர்களே எக்காரணம் கொண்டும் 2 கையாலும் தேங்காயை தூக்கி தலைக்கு மேலே அடிக்கக்கூடாது. அது வேறொரு நிகழ்வுலதான் தலைக்கு மேலே தேங்காய் உடைக்கிறது. தயவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற கண்ணில ஒரு கையாலே தேங்காயை எடுத்து சிதறு தேங்காய் உடையுங்கள். சிதறு தேங்காய் வெட்டி சொன்னோம். தயவு செய்து கும்பநாயக முத்துமாரி அம்பாளுடைய கோவிலே தேங்காய் உடைப்பவர்கள் ஒரு கையாலே மட்டும் தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக உடையுங்கள். தலைக்கு மேலே தேங்காய் கொண்டு போய் உடைக்கிறது எங்களுடைய மரபல்ல. இதை சமயம் சொல்லித் தரவில்லை. தயவு செய்து ஒரு கையாலே உடையுங்கள். தேங்காயினுடைய மத்தை மாயாமலம், கும்பு கண்மவனம், சிரத்தை ஆணவனம், சிரத்தை துப்புவனாக உடைய வேண்டும் என்றார். பாவங்கள் விலக வேண்டும் என்று தேங்காயை கல்லிலே சிதறு தேங்காயாக உடையுங்கள்.
எவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால் அப்பைய தீட்சிதர் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற பெருமானுடைய தேரெடுக்கின்ற பொழுது செய்தி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஒன்றும் உணராத ஊழர்கள் திருவரங்க நின்று திருத்தேரில் ஏறினார். சென்று வடம் பிடிக்க வாருங்கள் வைத்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும். இந்துக்களுக்கும் தாய் தெய்வ வழிபாட்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொருபட்ட நேர்த்திகளோடு இதுல தீச்சட்டி, அதை விட தேருக்கு பின்னால நிறைய பேர் காவடிகள் எடுக்கிற அந்த மரபும் இந்த வழிபாட்டு எல்லாம் நீண்ட காலமாகவே இருக்கிறது. முருகனும் பிள்ளையாரும் சகலில் வைத்து தள்ளி வரப்பட்டது. அதே வேளையில் அம்பாள் தேரறி ஆரோகணிக்கிறாள். அதை கழுவுவது என்ன, அலங்காரம் பண்ணுவது என்ன, நாளைய தினம் அந்த தேர் தெய்வத்தை தாண்டி ஓடப்போ உறவிக்கப்படும். அம்பாளுடைய தேரை பொறுத்தவரை ஒரு பக்கமாக பெண்களும் மறுபக்கமாக ஆண்களும் வடம் பிடித்திருக்கிறார்கள். வழிபாட்டிகளில் சுவாமி வீதி வலம் வருகிற போது மகோற்சவ காலத்தில் இந்த மண்டபப்படி என்றது மிக முக்கியமானது. பல்வேறுபட்ட விஷயங்களை படைத்துக் கொள்வார்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த பறையொலி தமிழொலி அம்பாளுக்கு
தேருற்சவம் அழித்தல் தொழிலை குறிக்கும். முன்னே வந்து பறை ஒலியோடு தான் இந்த தேர்வலம் எல்லாம் இடம்பெறும். அம்பாள் அம்மனிடம் வந்தது எப்படி புதுமையான ஆள் ஆள் எப்படி புதுமையான அம்மன் மிக பெருமளவானவர்கள் இந்த தேருற்சவத்தில் ஒரு பக்கமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருபட்ட வழிபாட்டு முறைகள் ஆரம்பத்தில் சொன்னேன், பஜனை பாடுதல், அதே மாதிரி தான் அடியளித்தல். நிறைய பேர் இவ்வாறான விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். அடியளித்தல், அங்க பிரசனம் செய்தல் எல்லாம் ஆன்மீகம் சொல்லிடக்கூடிய விஷயம். இன்றைத்தான் அறிவியல் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்திருக்கிறது. ஏராளமானவர்கள் இந்த அங்க பிரதர்சனம் செய்கிற அந்த வளமுறையிலே அம்பாள் இடத்திலே நேர்த்திகளுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பத்திலே அம்பாள் எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய காரணத்துக்குரிய அந்த விஷயம் இந்த தேர்முட்டையிலேயே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேருக்கு வந்து நண்பர்கள் சட்டப்படி ஒரு சர்பத், அதுக்குள்ள பழமெல்லாம் வெட்டி போட்டு வேறு ரகம் கேட்டோன்னு தந்துட்டார். அதுக்கு பிறகு நிறைய பேர் இதில் மறைச்சு வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆனந்தமான விஷயம். கம்பீரமாக எழுந்திரக்கூடிய அம்பாளுடைய கோபுரம், அதுக்கு முன்னாலே வந்து தீர்த்தக்கேணி இருக்குது. இந்த தீர்த்தக்கேணியில் ஒரு வித்தியாசமான வரலாறு போடப்பட்டிருக்கிறது. 1720ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய பரம்பரையால் பராமரிக்கப்பட்டு வந்தன்ற வித்தியாசமான வரலாறு. அந்த கும்பநாயகி என்றதை வந்து நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய வரைக்கும் இந்த கோயிலில் கும்பத்துக்குள்ளே அம்பாளை எழுந்தருளை செய்து வழிபடக்கூடிய அந்த மரபு என்பது அவர் சொல்றக்கூடிய அந்த காரணத்தை தாண்டி இந்த விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பழமையான ஒரு கோயிலாக 1720 இவ்வளோ வருஷம் ஒன்று கூட்டி கழிச்சு பார்த்தா அவ்வளவு பழமையான ஒரு கோவிலுடைய தேருற்சவம் தான் இன்றைக்கு இடம்பெறுகிறது.